சில ஜாதகர்களுக்கு நாகதோஷம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இன்றைய ஓரைகளிலே மிக சிறந்த ஓரையாக அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். சில ஜாதகர்களுக்கு நாகதோஷம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே போல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ராகு திசை ராகு புத்தி நடக்கும், வருத்தப்பட வேண்டாம். ராகு கால பூஜை, அதாவது செவ்வாய்க்கிழமை பொதுவாக துர்கை அம்மனுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது நிறைய தடங்கல்கள் கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியாக முடியும். ஆனாலும் கூட உங்களால் செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் வேலையின் நிமித்தமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரம் வருகிறது அல்லவா, மாலை வேளையில் 5:30 மணிக்கு மேலே வந்துடும். அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் ராகு கால பூஜை அம்பாளுக்கு செய்யும் பொழுது, துர்கை அம்மனை வணங்கும் போது சகல தோஷங்களும் நீங்கி நன்மையே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 15ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் ஆணி. நம்மளுக்கு புது மாதம் பிறந்து விட்டது. இன்றைய சூரிய உதயம் 7:05, சூரிய அஸ்தமனம் 7:23. இன்றைய திதி அமாவாசை. முடியும் நேரம் இன்று காலை 10:53. அதன் பிறகு பிரதமை நட்சத்திரம் மிருகசீரிஷம். முடியும் நேரம் இன்று இரவு 9:38. அதன் பிறகு திருவாதிரை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:05 8:06 வரை. மத்தியான வேளையில் 1:14 2:46 வரை. மாலை வேளையில் 4:18 5:20 வரை. ராகு கால நேரம் காலை 8:37 10:09 வரை. யமகண்ட நேரம் காலை 11:41 மதியம் 3:14 வரை. கூலிகன் மதியம் 2:46 4:18 வரை. சந்திராஸ்தம ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் காலை 11:11 முடிவடைந்து அதே வேளையில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேச ராசிக்கு தேர்ச்சி, ரிஷப ராசிக்கு பயம், மிதுன ராசிக்கு ஆர்வம், கடக ராசிக்கு பாசம், சிம்ம ராசிக்கு வாழ்வு, கன்னி ராசிக்கு நன்மை, துலாம் ராசிக்கு வெற்றி, விருச்சக ராசிக்கு பாராட்டு, தனுசு ராசிக்கு பொறுமை, மகர ராசிக்கு எதிர்ப்பு, கும்பராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு அசதி. மற்றும் இன்றைய விசேஷம், இன்று திதி சூனிய நாள் மற்றும் கரிநாளும் கூட. மிதுனத்தில் சூரியன் மதியம் 3:23 பயிற்சியாகிறார். நம்மளுக்கு ஆணி மாத பிறப்பு இன்று. தொடர்ந்து சுப ஓரைகள் பார்ப்போம். சந்திர ஓரை காலை 7:05 8:06 வரை. குரு ஓரை காலை 9:08 10:09 வரை. சுக்கிர ஓரை மதியம் 12:12 1:14 வரை. புதன் ஓரை மதியம் 1:14 2:15 வரை. சந்திர ஓரை மதியம் 2:15 3:17 வரை. குரு ஓரை மாலை 4:18 7:20 வரை. இன்றைய ஓரைகளிலே மிக சிறந்த ஓரையாக குரு ஓரை கருதப்படுகிறது. குரு இயற்கை சுபர். அவருடைய ஓரை நேரங்களிலே நாம் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, திருமாங்கல்யத்திற்கு தங்கம் வாங்க ஏற்ற நேரம் இந்த குரு ஓரை. பொதுவாகவே குரு ஓரையில் எது செய்தாலும் அது நல்ல பயன்களை கொடுக்கும். நகை வேலை செய்பவர்கள், நகைக்கடை நடத்துபவர்கள் இந்த ஓரையில் தொழில் ஆரம்பிக்கலாம், விவசாயம் செய்யலாம். ஏற்ற நேரம் இது. விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற நேரம். வீடு மனை வாங்க விற்க உகந்த ஓரை குரு ஓரையாகும். ஆனால் எதுவும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை மட்டும் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இவர் குரு ரொம்ப நல்லவர். தவறான காரியங்கள் நம்ம ஈடுபடும் போது அவருடைய ஓரையில் தண்டனை கட்டாயம் நம்மளுக்கு வெகு சீக்கிரமாக கிடைத்துவிடும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள்.